தமிழக சட்டசபையில் கவர்னர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டனர். மதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் சபை காவலர்களால் வெளியேற்றப்பட்டனர். 13வது தமிழக சட்டப்பேரவையின் 15வது கூட்டத்தொடர் ஜனவரி 7ஆம் தேதி கவர்னர் உரையுடன் துவங்கியது. பல்வேறு பிரச்சனைகளில் தமிழக அரசை கண்டிக்கும் விதமாக அதிமுக மற்றும் மதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து சபைக்கு வந்தனர். இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் கருப்பு துண்டு அணிந்து வந்திருந்தனர். கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலா உரையை துவக்க எத்தனிக்கும் போது அதிமுக, மதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்கள் தமிழகத்தில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி கண்டனம் தெரிவித்தனர். சபையில் கடும் அமளி ஏற்பட்டதை அடுத்து சபாநாயகர் ஆவுடையப்பன் அவை காவலர்களை அழைத்து அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை வெளியேற்ற உத்தரவிட்டார். அப்போது அதிமுக எம்எல்ஏக்கள் பொள்ளாச்சி ஜெயராமன், நத்தம் விஸ்வநாதன், சி.வி. சண்முகம் ஆகியோர் கவர்னர் உரையின் நகலை கிழித்து எறிந்தனர். சபை காவலர்களுடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் கூச்சல் குழப்பம் அதிகரிக்கவே எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் நியாயமான கோரிக்கைகளை சபையில் தெரிவிக்க முற்பட்ட தங்களை சபாநாயகர் வெளியேற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினார். விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்து கொண்டிருக்கும் விலைவாசி உயர்வை கண்டுகொள்ளாதிருக்கின்ற மின் பற்றாக்குறையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி தொழில் வளர்ச்சியையும் விவசாய உற்பத்தியும் அளித்துக் கொண்டிருக்கின்ற மைனாரிட்டி திமுக கருணாநிதி அரசிற்கு ஆளுநர் உரை தேவையில்லை என்று நாங்கள் சட்டமன்றத்தை இன்றைக்கு புறக்கணித்து நாங்கள் அங்கே எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை எழுப்பும்போது வலுக்கட்டாயமாக எங்களை சட்டமன்றத்திலிருந்து குண்டுக்கட்டாக தூக்கி வெளியில் போட்டுவிட்டார்கள். விலைவாசியை கட்டுப்படுத்துவோம் என்று சொல்லுகிற பொழுது மாநில முதல்வர் சொல்லுகிறார், ஏழைகள் இருக்கிற வரையிலே இலவசம் தொடரும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஏழைகள் ஏழைகளாகவே இருக்க வேண்டுமா என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கேள்வி. ஏழைகளை அவர்களுடைய நிலையிலிருந்து உயர்த்துவதற்குரிய திட்டங்களும் சட்டங்களும் செய்ய வேண்டுமே தவிர இலவசங்கள் மூலமாக ஏழைகளுடைய வாழ்க்கை தரத்தை எவ்வகையிலும் உயர்த்த முடியாது என்பது எங்களுடைய அழுத்தமான கருத்து. வெங்காய விலை உயர்வுக்கு உட்பட திமுகவும் மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் தான் காரணம். இன்னைக்கு ஆளுநர் என்ன உரை நிகழ்த்த போறாரு? விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு என்ன உரையில சொல்ல போறாரு? 2 தினங்களுக்கு முன்னாடி மத்திய பிரதம மந்திரி மன்மோகன் சிங் அவர்கள் என்ன பதில் சொல்லிட்டு போனாரு? ஆகவே தமிழக மக்களை, வாக்களித்த உழைப்பாளி மக்களை, நடுத்தர மக்களை இன்றைக்கு அவர்களை எல்லோரும் ஏமாற்றக்கூடிய காரியத்தை அரசுகள் செய்து வருகிறார்கள். இந்நிலையில் கவர்னர் உரையின் போது சட்டசபையில் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டு சபை காவலர்களை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆய்வு செய்து வருவதாக சபாநாயகர் ஆவுடையப்பன் தெரிவித்தார். அவையினுடைய வரம்பை மீறிய செயல்கள், அது அவையினுடைய மரியாதை குறைக்கின்ற செயல். ஆனால் அப்படி ஒரு நடவடிக்கை அமைந்து நிறுவனமானால் புதிய நடவடிக்கை. தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் இவ்வாண்டின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் கடும் அமளியில் துவங்கியுள்ளது. வரும் நாட்களில் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் உறுதியுடன் உள்ளன. இதனால் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என்று கருதப்படுகிறது.